Hello, நான் உங்க கோமதி சங்கர். ஸோ திஸ் இஸ் அவர் கோமதி சங்கர் ஸ்டைல் ஹப். லாஸ்ட் வீடியோ நான் வந்து இன்டர்ன்ஷிப் பத்தி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் நெறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோக்கு நெறைய வியூஸ் போறதுக்கு. ஸோ அதே ஒரு ஃபோக்கஸ்னால நம்ம போடுற வீடியோ நல்லது குடுக்குதுன்னா, அதே மாரி நல்ல வீடியோவா போடுவோம். ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கோ, இல்ல வேலைக்கு போறவங்களுக்கோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நெக்ஸ்ட் வீடியோ இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இந்த வீடியோ வந்துட்டு என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் பத்தி ஒரு வீடியோ போடுங்க. அந்த எக்ஸாம்ஸ் இப்போ ரீசென்ட்டா வர இருக்குதாம். அதனால அத பத்தி ரிலேட்டடான ஒரு வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வந்துட்டு அதுக்கான ஒரு பெர்சன் எனக்கு தெரிஞ்ச நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் ஒரு வீடியோல. நான் ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல ஒரு பெர்சன் இருந்தாரு. சோம்நாத் அவர் தான் இந்த வீடியோக்கு வந்து எனக்காக வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருக்காரு. ஃபார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான். ஸோ அந்த வீடியோவில் மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸையும் அவர் கொடுத்துருக்காரு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். சோம்நாத் என்னென்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம் நம் சிலுக்கு மாறுபட்டின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹலோ கோமதி சங்கர், தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. ஒரு நல்ல கண்டென்ட்டுக்காக என்னை கூப்பிட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எப்போனாலும் கூப்பிடுங்க, நான் வந்து பேசுகிறேன். அப்புறம் ஹலோ டிஜிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், நான் உங்களுக்காக இன்றைக்கி என்ன பேச வந்திருக்கேன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இது யார் நடத்துகிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க ஃபார் குரூப் பி போஸ்ட்டுக்காக. எஸ்எஸ்சினா என்ன நிறைய பேர் டவுட் வரும். நிறைய பேருக்கு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி தெரியும். டிஎன்பிஎஸ்சினா என்ன? இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே நடக்கிற நிறைய கவர்மெண்ட் போஸ்ட் இருக்கும்ல, லைக் இந்த விஏஓ, இந்த மாதிரி வந்து இந்த கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸர், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதி அவங்க அது மூலயமா வருவாங்க. ஆனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். யூபிஎஸ்சினா என்ன? இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் ரொம்ப டாப் ரேஞ்சில் இருக்கவங்க வந்து டாப் ரேஞ்ச் போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறவங்க வந்து யூபிஎஸ்சி எழுதுவாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த யூபிஎஸ்சி மேலே ஒரு பயம் இருக்கும். பயப்படணுமா? பயமா இருக்கானே, எனக்கு நடுங்குதுல. பயம் இல்லையே. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த எஸ்எஸ்சி எழுதிட்டு அதில் ஒரு ட்ரைனிங் கிடைக்கும் போது யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எஸ்எஸ்சி போஸ்ட்னா என்னன்னா வந்து குரூப் பி ஆஃபீஸர்ஸ்க்காக, லைக் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் நார்காட்டிக்ஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஐடி. அப்புறம் நீங்கள் ஆதவன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து ஏர்போர்ட்டில் ஒரு ஆஃபீஸர் வருவாங்களே, அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு. இந்த மாதிரி வந்து ஷிப்பிங் கவர்மெண்ட் ஷிப்பிங்கில் நடக்கிற இந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸரா, அப்புறம் கவர்மெண்ட் ஷிப்பிங்கில் இருக்க ஒரு போஸ்ட்டுக்கும், அப்புறம் வந்து நீங்கள் ஃபாரின் ஆஃபீஸர்ஸ்க்கா, இந்த மாதிரி வந்து குரூப் பி ஆஃபீஸர்ஸ்க்கு, அதாவது இந்த ஐஏஎஸ்க்கு கீழே அந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து இந்த எஸ்எஸ்சி மூலியமாக போவாங்க. இந்த எஸ்எஸ்சிலே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி இருக்குது. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. சிஜிஎல் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் போஸ்ட். கிராஜுவேட் அதுலேயே தெரியுது, கிராஜுவேட் எனி ஒன் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும். எனி டைப் ஆஃப் கிராஜுவேட் முடிச்சிருந்தோம். ஆனால் அதுலேயே வந்து சில இது இருக்குது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அவங்களாம் கண்டிப்பாக 12th வந்து கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் படிச்சிருக்கணும். மற்றபடி மீதி எல்லா போஸ்ட்டுக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேஷன் இருந்தாலே போதும். அப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் தான். அது சில கேஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 2 or 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். அது நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் இந்த சிஜிஎல் போஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து 40K ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து சேலரியும் வரும். அப்புறம் அட்லீஸ்ட் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபா, ஸோ உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிஜிஎல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்படி நடக்குன்னா Tier 1, Tier 2 அண்ட் Tier 3 இந்த 3 விதமான எக்ஸாம் நடக்கும். Tier 1ல பார்த்தீங்கன்னா வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். நீங்கள் இந்த நீட் ஜேஇல எழுதிருப்பீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கும். அந்த 100 மார்க்ஸ்க்கு வந்து என்னென்ன வரும்? ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஜிகே அண்ட் ரீசனிங், இந்த 100 மார்க்ஸ் வரும். Tier 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேசிங் டெஸ்ட் தான், சேம் தான். பட் ஆனால் 2 தான். 200 மார்க்ஸ் இருக்கும். இங்கிலீஷும் ஆப்டிடியூடும் 200 மார்க்ஸ் இருக்கும். அப்புறம் Tier 3 பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ஆர் லெட்டர் ரைட்டிங், இது வந்து 100 மார்க்ஸ்க்கு இருக்கும்.
இந்த 3 எக்ஸாம் முடிச்சு இதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு வந்து ஃபைனலில் வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இதுதான் வந்து சிஜிஎல்கானது. அதே வந்து நீங்கள் இப்போ வந்து சிஹெச்எல்னா ஹையர் செகண்டரி, இதுக்கு வந்து 12th முடிச்சிருந்தா போதுங்க. 12th இப்போ நிறைய பேர் நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, இப்போயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தீங்க, இது அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், லைக் சிஹெச்எஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கிளர்க்கா, நிறைய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளர்க் போஸ்ட்டு, பிஓ போஸ்ட்டு, இந்த மாதிரி அதாவது வந்து சிஜிஎலுக்கு அசிஸ்டண்ட்டாக என்னென்ன அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்கோ எல்லா போஸ்ட்டுமே அது வந்து கவர் ஆகுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 12th முடிச்சிருக்கணும். லைக் இதுக்கு வந்து டெஸ்ட் எப்படி இருக்குன்னா Tier 1 Tier 2. Tier 1 சொன்ன மாதிரி அந்த 100 மார்க்ஸ் டெஸ்ட். Tier 2 இங்கே வந்து எஸ்ஏஆர் டிஸ்கிரிப்டிவ் அப்படியே டேரெக்டாக வந்துடும். அப்புறம் இதுக்கும் வந்து அந்த கம்ப்யூட்டர் ப்ரொவிஷன்ஸ் டெஸ்ட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா MTS மல்டி டாஸ்கிங் சர்வீஸ் போஸ்ட், மல்டி டாஸ்க் ஸ்டாஃப் போஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். லைக் இதுக்கு வந்து 2 எக்ஸாமினேஷன்ஸ் தான். Tier 1 எக்ஸாமினேஷனும் அப்புறம் எஸ்ஏவும். லைக் இதுக்கும் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பொசிஷன் டெஸ்ட்டும் இதுதான் இருக்கும். இதுதான் வந்து இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். லைக் எஸ்எஸ்சி வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் போஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய இது மேலே ஒரு அவேர்னஸே இல்லை. அதனால தான் வந்து கோமசங்கர் வந்து இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா வந்து நிறைய நார்த் இந்தியன் பீப்புளெலாம் வந்து 10th முடிச்சோடனே MTS எழுதுவாங்க, 12th முடிச்சோடனே வந்து சிஹெச்எஸ் எழுதுவாங்க, கிராஜுவேட் முடிச்சோடனே டேரெக்டாக வந்து அவங்க வந்து இந்த சிஜிஎல் எழுதிடுவாங்க. இதனால் அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கிடைக்குது. இங்கே தமிழ்நாடு பீப்புளுக்கு வந்து அந்த ட்ரைனிங் இல்லாதனால டேரெக்டாக எழுதும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஹை காம்படிஷன் இருக்குது. அதனால் எப்பப்பெல்லாம் உங்களால் முடியுதோ ஸோ நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து அதை பிரேக் பண்ண முடியும். சார், இது கோர்ட் இல்ல போலீஸ் ஸ்டேஷன். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. சாரா இந்த வந்துட்டு மாப்ள இங்கே. எக்ஸ்கியூஸ் மீ. மாப்பிள்ள நம்மளுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இதே போல் உங்களுக்கு வேறு என்ன டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா, அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடோ இல்லைனா ஒரு ஜாப் ரிலேட்டடோ என்ன ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் என்னோடய லிங்க்டின் அக்கௌண்ட்டை வந்துட்டு லிங்க் வந்துட்டு நான் வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் கீழே பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அதில் போய் என்னோடய மேக்ஸிமம் லிங்க்டின்ல டேம் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கும் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி.